என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல 15 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறுகிறது. மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயிற்சி என்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இப்படி யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நெடுநாள் நடத்துவதாக சரித்திரம் கிடையாது. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மட்டும்தான் யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் பார்க்கிறார்கள், பயனடைகிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அரங்கிற்கு 2 யோகாசன ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய யோகாசன பள்ளியில் ஆண்கள் பிரிவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகாசன ஆசிரியர் பழனிசாமி MAML, அதோட யோகா MSc படித்துகிறார்கள். இங்கேயும் வேலை பார்ட் டைம் காலையிலையும் சாயங்காலம் வந்து வேலை செய்கிறார்கள் பழனிசாமி. நம்முடைய சரவணன் அவர்கள் இங்கே ஆண்கள் பிரிவில் யோகாசன மாஸ்டராக இருக்கிறார்கள். BSc கெமிஸ்ட்ரி, வயது 23. இங்கே அண்ணா நகரில் தான் இருக்கிறார். பயிற்சியாலையில் ஆசிரியராக இருக்கிறார்கள். இருவரும் இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கும் பயில வேண்டும் என்று யோகாசனம் படித்து கொள்ள வேண்டும் என்றவர்களுக்கும் இவர்கள் அருமையாக யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உட்கட்ட பிரயாசனம், ஜாயிண்ட் ஆசனம், கம்பைன்ட் ஆசனம் செய்ய போகிறார்கள். உட்கட்டாசனமும் இருக்கும், பிரயாசனமும் இருக்கும். அதில் கம்பைன்ட் ஆசனம் செய்ய போகிறார்கள். யோகாசன ஆசிரியர்கள் என்று சொன்னால் கம்பைன்ட் ஆசனம்லாம் போட்டு மக்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். ஆகா, இவர் அற்புதமான ஆசனங்கள் எல்லாம் செய்கிறார்களே, இவர்களிடம் நாம் சென்றால் நாம் நினைத்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆசனங்களை நமக்கு கற்றுத்தருவார் என்ற ஒரு ஈர்ப்புத்தன்மை வர வேண்டும். அந்த நிலையில் என் அருமை யோகாசன ஆசிரியர்களே, நீங்கள் எழுந்து இந்த உட்கட்ட சக்கராசன கம்பைன்ட் ஆசனத்தை போடுங்கள். இறக்குங்கள். இப்போ அடுத்த காலை தூக்க வேண்டும். அப்படியே யோகாசன ஆசிரியர்கள் என்றால் இது போன்ற அற்புதமான ஆசனங்களெல்லாம் பழகினால்தான் மக்களுக்கு இவர் ஒரு சரியான யோகாசன ஆசிரியர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்க, இப்படி திரும்புங்க. அங்கே வாங்க, அங்கே பார்க்க வாங்க.
இருவரும் பல்வேறுபட்ட ஆசனங்களை பழகி அவர்கள் அதற்கப்புறம்தான் இந்த மேற்கொண்ட ஆசனங்களுக்கு வர வேண்டும், இல்லைன்னா வராது. ஏதோ 1-2 ஆசனங்களை என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் யோகா மாஸ்டர்கள் கண்டிப்பாக கம்பைன்ட் ஆசனங்களை செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆசிரியர்கள் என்றால் வெறுமனே யோகாசனம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் போதாது, மக்கள் அவளை ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும். யோகாசனம்னா என்னமோ பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது நோய்களை நீக்கக்கூடியது, நினைவாற்றலை பெருக்கக்கூடியது, இது போன்ற அற்புதமான ஆசனங்களை செய்யக்கூடியது. இதையெல்லாம் மக்கள் மனதில் பதிந்து விட்டால் யோகாசனம் யாரும் வளர்க்க வேண்டியதில்லை, தானாகவே வளர்ந்து மக்களிடையே பல்வேறுபட்ட நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கலையாக மாறிவிடும். ஆகவே இது போன்ற கம்பைன்ட் ஆசனங்களை யோகா மாஸ்டர்கள் பழகி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.